சுட்டுமிழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வெற்றி வீட்டுக்கு போனதுமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட பொண்ணே தன்னால் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கா, தான் இல்லாமல் எவ்வளோ தூரத்துக்கு ஜெயிலில் அனுபவிச்சிருக்கா தண்டனையை அப்படின்னு யோசிச்சு பார்க்குற வெற்றி வீட்டுக்கு போகும்போது அங்கே புலிக்கிட்ட பேசுகிறாரு. புலி, என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அவள் இருக்கான்னு தெரிஞ்சால் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன் புலி. ஆனால் அவள் இருட்டுன்னு சொல்லிட்டு பயந்து ஒரு ரூம்குள்ளே மயங்கி விழுக்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டான்னு பார்க்கும்போது நினச்சாலே எனக்கு நடுங்குதுடா புலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் புலிக்கிட்ட சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் புலி என்ன சொல்கிறார், விடடா வெற்றி, நீ தான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுடர் வெறுத்துருவா. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நினச்சிக்கிட்டு இருக்க இடத்துல நீ தான் அப்பான்னு சொல்லிடாத, கொஞ்சம் நாள் ஆகட்டும், இப்போ வரைக்கும் நீ கேப்டனாக மட்டுமே இரு, கேப்டன்னா அவளுக்கு பிடிச்ச கேப்டன் அப்படின்ற மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்கிறாரு. நீ கேப்டனாக இருந்தே சுடரோட பயத்தை போக்குறதுக்கு நீ என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு வெற்றி, வேற எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது வெற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி இல்லைடா புலி, அப்படி நான் சுடர்கிட்ட பேசலான்னு நினச்சாலும் இப்போ வீட்டுக்கு போனால் அங்கே அபியை பார்த்ததுமே சுடர் பேசுகிறதுக்கு யோசிக்கிறா. அபியோட பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் பார்த்து பார்த்து பேசுகிறாடா. இப்படி இருக்கிற இடத்துல எப்படி நான் சுடர்கிட்ட பேசணும் அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, எப்படி இருந்தாவது என் பொண்ணுக்கிட்ட நான் பேசியே ஆகணும், என் பொண்ணு இல்லாமல் நான் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கேன், ஒரு நாள் கூட சுடரை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் புலி சொல்கிறாரு. சரிடா வெற்றி, உன்னோட நிலைமையை நீ சுடர்கிட்ட போய் சொல்லு, என்னதான் முடிவுன்னு நீ பேசி முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது தான் வெற்றி சுடரை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அப்போ சுடர் பார்த்தும் பார்க்காத மாதிரியே போகிறாங்க. ஏன்னா சுடர் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சுடர் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே தெரியுது வெற்றி குணமாகணும் அப்படின்றதுக்காகவே ஒரு லிங்கம் செஞ்சு வைக்கிறதா வேண்டியிருந்த சுடர் அந்த லிங்கத்தை செஞ்சு அங்கே கோயிலை வச்சு சாமி கும்பிடும்போது தான் அப்போ தான் வெற்றி நம்மளுக்காண்டி தான் இவ்வளோ தூரத்துக்கு வேண்டியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம சுடர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போது சுடர், என்கிட்ட பேசு, என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது சுடர், அது மட்டும் இல்லாமல் உன் மேலே அதிக பாசம் வச்சுருக்கேன், இப்படி நீ பேசாமல் போனேன்னா நான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. வெற்றி சொன்னதை கேட்டதுமே நம்ம சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன பண்ணுறது கேப்டன், என்னோடய அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, எங்கள் அம்மா பேச்சை மீறி உங்ககிட்ட பேச எப்படி தான் முடியும், நான் எங்கள் அம்மா பேச்சை மீறி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லவுமே இதை கேட்டதுமே வெற்றி, அப்படியா, சரி சுடர், நீ எப்போ பேசுகிறியா பேசுகிறோம் அப்படின்றதுக்காக நான் தோப்புக்கரணை போட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டதோட உக்கி போட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வெற்றிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்ட இடத்துலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே நம்ம சுடர் என்ன பண்ண போகிறாங்கன்னா, கேப்டன் அங்கிள், நீங்கள் தோப்புக்கரணை போட வேணாம், இவ்வளோ கஷ்டப்பட வேணாம், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட இனி வரப்போகிற எபிசோடில் நான் உங்களோட பேசுகிறேன்னு ஒரு வார்த்தையை சொன்னதுமே, இந்த வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் சுடர், இனி எந்த காரணத்தை கொண்டோ என்கிட்ட பேசாமல் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட இனி பேசி சந்தோஷமாக இருக்க போகிறாரு வெற்றி. இந்த மாதிரி தாங்க இனி வரப்போகிற எபிசோடில் இருக்குது. இது மட்டுமா இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் அடுத்ததாக என்ன இருக்குன்னா, நம்ம அபிநயா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கரெக்டாக வெற்றி வீட்டுக்கு வர நேரம் அண்ணனும் இல்லை. அண்ணன்ட்ட நம்ம இது வரைக்கும் நம்ம உண்மையை சொல்லாமே இருக்கோம். வெற்றி அண்ணன் இருந்து இப்போ பார்த்துருந்தானா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். எப்படி தான் நம்ம அண்ணன்ட்ட சொல்லாமல் இருக்க போகிறோன்னு தெரியல. இது எத்தனை நாளைக்கு மறைச்சி வைக்கணும் புரியலை. அண்ணன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக இதனால் பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தா, கண்டிப்பாக இந்த ஜெயில் தண்டனையிலேருந்து நம்ம தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை எப்படி இருந்தாவது கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இந்த பரோல்லேருந்து இந்த கேஸ்லேருந்து நம்ம விடுபட்டால் மட்டும்தான் நம்ம எங்கிட்ட இருந்தாவது சுடரை நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். அப்போ தான் அண்ணனுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இந்த வெற்றியோட தொல்லையும் இருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி அபிநயா யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ தான் நம்ம சண்முகமும் வெளியே வராரு. என்ன தங்கச்சி இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வெளியே தன்னோட தங்கச்சிக்கிட்ட பேசுகிறாரு. என்ன அபிநயா, உனக்கும் சுடருக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதை என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் 2 பேரும் மறைக்கிறீங்க. உங்கள் அண்ணியும் சத்தியம் வாங்கிட்டு அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காண்டி தானே மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கிட்ட கேள்வி கேட்க, அபிநயாவும் அப்படிலாம் இல்லைண்ணா, என்னோட பிரச்சனைகளை பற்றி நீ கவலைப்படாதா, என்னோட பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன் அண்ணா, என்னோட பிரச்சனைகளை நீ தலையிட்டு அண்ணி நினச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ உன்னோட வேலையும் உன்னோட குடும்பத்தையும் மட்டும் பாருண்ணா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு
அபிநயா சண்முகத்திட்ட சொன்னாலும் சண்முகம் என்ன நினைக்கிறான்னா, உன்னோட பிரச்சனையை நான் அப்படியே விட்டுட்டு இருக்க மாட்டேன் அபிநயா. கண்டிப்பாக உன் கூட இருந்து ஒரு அண்ணனா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நினைக்கிறாரு. இந்த மாதிரி இடத்துல தான் இன்னொரு நிகழ்வு நடக்க ஆரம்பிக்க போது நம்ம அபிநயா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாணிக்கத்தை எப்படி இருந்தாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை தேடுற முயற்சியில் ஈடுபட போகிறாங்க. இந்த இடத்துல தான் மாணிக்கத்தையும் கையும் களவுமா பிடிக்க போகிறாங்க. கையும் களவுமா பிடிக்கும்போது தான் அந்த இடத்துல மாணிக்கத்திட்ட கேள்வியும் கேட்குறாங்க அபிநயா. அப்படி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏய் உனக்கும் கர்ணாவுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கர்ணா ஒன்றை கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி வரணும்? என்னதான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்திட்ட கொஸ்டின் கேட்க, இவக்கிட்ட எப்படி நம்ம உண்மையை சொல்கிறது? கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு மாணிக்கம் மறைக்க, அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே பாரு, உண்மையை சொல்லுங்க, என் பொண்ணுக்காகவாது நானும் ஜெயில் தண்டனையிலேருந்து வெளியே வரணும். பார்வதி அக்கா கொலைகேஸில் உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். யாருக்காக இல்லைனாலும் என்னோட குழந்தைக்காகவாது நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தப்பே பண்ணாமல் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவித்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைய உங்களுக்கும் கர்ணாவுக்கும் இடையில் இவ்வளோ தூரத்துக்கு மோதல் இருக்குன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குது. அதை வச்சு தான் கர்ணா உங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அவரை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலாம் மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இதுதான் தெரியுது, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்க, அப்போ நம்ம மாணிக்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அபிநயா, சும்மா தான் நான் கர்ணா கிட்ட ஆல்ரெடி என்னோட சொத்து பத்திரத்தை அவங்கிட்ட தானே இருந்துச்சு, அது காணா சொல்லிட்டு நீ தான் எடுத்துகிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி தான் என்னை கர்ணா கொலை பண்ணுறதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டுறாரு மாணிக்கம். இந்த இடத்துல தான் அபிநயா, உங்களை கொலை பண்ணுறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குன்னு எனக்கு தோணலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஆளும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இதுக்காக உங்களை கொலை பண்ணுற அளவுக்கு கர்ணா வந்தான்னு சொன்னால் என்னால் நம்பவும் முடியாது அபிநயா சொல்ல. இதை கேட்டது இவ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா போலையே, நம்மக்கிட்ட உண்மையை வாங்காமல் இருக்க மாட்டாளா போல அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் நினைக்க, அப்போ தான் இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன் நீங்கள் கர்ணா கிட்ட 1 கோடி வாங்கியிருக்கீங்களாம்ல, அதுவும் பிளாக்மெயில் பண்ணி வாங்கி ஏமாத்திட்டதாவா, அதனால தான் கோவத்தில் தான் உங்களை கர்ணா வந்து மிரட்டுறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேள்வி கேட்க, ஆஹா இவ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கா போல, இனி இவகிட்ட எந்த பேச்சும் கொடுக்கக்கூடாது, இவகிட்ட மாட்டவும் கூடாது, நம்ம தப்பிச்சு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தப்பிச்சு போக பார்க்கும்போது நம்ம அபிநயா சட்டையை பிடிச்சி, ஏய் மாணிக்கம் நில்லுங்க, எனக்கு உண்மையை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விடாப்பிடிவாதமாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியை தள்ளி விட்டு தப்பிக்க முயல்றாரு. இந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம வெற்றி எல்லாத்தையும் பார்த்துறாரு. அபிநயா என்ன மாணிக்கத்தோட பேசிக்கிட்டு இவ்வளோ தூரம் இருக்கா, என்னாச்சு, மாணிக்கம் என்னமோ அபிநயாவை கீழே தள்ளி விட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி போய் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அந்த இடத்துல தான் மாணிக்கம் தப்ப முயலும்போது வெற்றி மாணிக்கத்தை பிடிச்சிறாரு. நீ யாரை தள்ளிவிட்ட, அவ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக பேச ஆரம்பிக்கிறாரு வெற்றி. நீ என்ன நினச்சிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம அபிநயா தன் மேலே இன்னும் காதல் இருக்குது, பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர போகிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் தான் வெற்றிக்கு உண்மை தெரிய வருமா, அபிநயா உண்மையை சொல்லுவாங்களா வெற்றி கிட்ட அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. வெற்றியும் ஒரு கேள்வி கேட்க போகிறாரு, ஏய் இவனோட உனக்கு என்ன பேச்சு, இவங்களுக்கும் உனக்கு என்ன தொடர்பு இருக்குது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம அபிநயா உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு மேலேயே உண்மையை மறைச்சா இன்னும் வெற்றி அபிநயாவை தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அபிநயாவும் வெற்றியை தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா கர்ணாவுக்கு வெற்றி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெற்றி கிட்ட இனியாவது உண்மையை சொன்னால் வெற்றி கண்டிப்பாக அபிநயா மேலே தப்பே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அபிநயா இந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். இனி அடுத்தடுத்த திருப்பங்களில் இனி கர்ணாவுக்கு உண்மை தெரிய வரப்போது நம்ம வெற்றிக்கும் அபிநயாவுக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அவங்க 2 பேர்த்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு கர்ணாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இனி வரப்போகிற ஆபத்து சுடருக்காக மட்டும்தான் இருக்கும். இந்த சுடரை எப்படி காப்பாற்ற போகிறாரு நம்ம வெற்றியா அப்படின்றது தாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.